இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து டிசி மோட்டர்ப்பா. ஸோ டிசி மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இதான் அவுட்டர் ஃப்ரேம் இது. அதுக்கு ஸ்டேட்டர் பார்ட்ஸ் வந்து இந்த போல்ஸ் இருக்கும்பா, எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்லுவோம். இதில் வைண்டிங் வந்து நம்ம சுற்றி வச்சுருப்போம், இதில் வைண்டிங் சுற்றிருப்போம், ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு கரண்ட்டு போச்சுனாக்கா இது எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நார்த் போலாக இருந்ததுன்னா இது சவுத் போலாக இருக்கும். இதில் வைண்டிங் வந்து கிளாக் வைஸில் இருந்ததுன்னா இதில் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ தான் ஆப்போசிட் போல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். நமக்கு வேண்டியது இங்கே நார்த் போல்லேருந்து இங்கே சவுத் போலுக்கு மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸு ட்ராவல் ஆகணும், ரைட்டா? ஸோ இதான் வந்து ஸ்டேட்டரோட பார்ட்ஸு. நடுவில் இருக்குது பாருங்கள், இதான் ஆர்மேச்சர். ஸோ இது வந்து கார்பன் ப்ரஷ் 2 வெளியில் வச்சுருக்குறோம். இது ஆர்மேச்சர் இருக்கும், கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்ஸ் இருக்கும், நடுவில் ரவுண்ட் போட்டிருக்கோம்ல அது ஷாஃப்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒரு டிசி மோட்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிசி மோட்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கணும், அது என்ன செய்யும், ஓட ஆரம்பிச்சிடும் மோட்டர், ஓகேவா? மெக்கானிக்கல் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இன்புட் எலக்ட்ரிக்கலில், அவுட்புட் வந்து மெக்கானிக்கல், அந்த மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். எப்படி இந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் அது கிடைக்கிது, ரொட்டேட்டிங் டார்க் எப்படி கிடைக்கிது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ நம்ம வந்து கொடுக்க வேண்டிய வோல்டேஜை எங்கே கொடுக்குறோம், வி இன்புட், இது ஒரு டிசி வோல்டேஜ் தான் இது. இந்த கரண்ட் உள்ளே போகும், அந்த கரண்ட்டுக்கு பேர் வந்து லைன் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த லைன் கரண்ட்டை உள்ளே வந்து ப்ரெஷ் மூலிமா கொடுக்குறோம். ப்ரெஷ் மூலிமா வந்து நம்ம கொடுத்தனாக்கா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். உள்ள ஆர்மேச்சரில் தான் வந்து இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம். ஒரு வோல்டேஜ் கொடுத்த உடனே இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் நடுவில் இருக்கிறதுனால ஒரு ரொட்டேட்டிங் இது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆஸ் பர் ஆம்பியர்ஸ் லா, அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் ஒரு கரண்ட் கேரியிங் காயிலை வச்சிங்கன்னா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்டா? ஸோ ஆம்பியர்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, வென்எவர் எ கரண்ட் கேரியிங் காயில், இதுதான் கரண்ட் கேரியிங் காயில், ஆர்மேச்சர் காயில். ஏன்னா நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், கரண்ட் உள்ளே போகுது. அப்புறம் எப்போல்லாம் கரண்ட் உள்ளே போகுதோ இந்த ஆர்மேச்சர் காயிலில், ஒரு கரண்ட் கேரியிங் காயிலை 2 மேக்னெட்டுக்கு நடுவில் வைக்கும் போதும், அப்போ என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வைக்கும் போதும் திஸ் காயில் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அதனால் இந்த காயில் என்ன ஆகும், ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு காயில் ரொட்டேட் ஆச்சுன்னா ஃபுல் மோட்டருமே அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து டிசி மோட்டர் வந்து ஒர்க் ஆகுதுப்பா. ஸோ we have to supply input, electrical input, output will be mechanical output. எப்படி இந்த டிசி மோட்டர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து அந்த மேக்னெட்டுன்னு சொன்னோம், 2 மேக்னெட்டுக்கு நடுவில் ஒரு ஆர்மேச்சர் காயில் அப்படின்னு சொன்னோம். இப்போ இங்கே க்ரீன் கலரில் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஒரு கிராஸ் மார்க்கு, இது வந்து ஆர்மேச்சரில் இருக்கிற ஒரு கண்டக்டர். ஒரு கண்டக்டரில் எப்படி வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஆர்மேச்சர் ரொட்டேட் ஆக போகுதுன்றது தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நார்த் போல்லேருந்து ஃப்ளக்ஸ் வந்து சவுத் போல் நோக்கி போகும். எப்பயுமே ஒரு மேக்னெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான், நார்த் போலில் ஆரம்பித்து சவுத் போல் நோக்கி உள்ளே போகும். அப்படி போகும்போது ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பல்ஜியாக போகுது, ஒரு இடத்துல உள்நோக்கி போகுது. இது எப்படி போகுதுன்ற காரணம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ டிசி மோட்டரோட ஒர்க்கிங் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இதான் வந்து மோட்டர் இப்படி தான் இருக்கும். நான் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு கிட்ட காமிக்கும் போதும் உங்களுக்கு தெளிவாக புரியும். உள்ள ஃப்ளக்ஸ் லைன்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுதுன்றது ஃபுல்லாக சொல்லும் போதும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ரவுண்டு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இதுதான் வந்து ஆர்மேச்சரு. இதில் ஒரே ஒரு கண்டக்டர் மட்டும் நான் இப்போ எடுத்துருக்கேன். அந்த கிராஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது ஆர்மேச்சரில் இருக்கிற ஒரு கண்டக்டர். இந்த மாதிரி வந்து 1000, 2000, 3000 கண்டக்டர்ஸ் இருக்கும். இந்த ஒரு கண்டக்டரில் எப்படி வந்து என்ன நடக்க போகுதுன்றதை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்மேச்சருக்கு நம்ம வெளியிலேருந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ண உடனே அந்த ஒரு கண்டக்டரில் கரண்ட்டு போகும், ஆர்மேச்சர் கரண்ட்டு, லைன் கரண்ட் உள்ளே வரும். அந்த லைன் கரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்மேச்சரில் ஒரு கரண்ட்டு போகும். அந்த கரண்ட் என்ன பண்ணும், எப்போல்லாம் ஒரு ஆர்மேச்சரில் கரண்ட்டு போகுதோ அப்போ வந்து ஒரு காயிலில் கரண்ட் போகுதோ அப்போ என்ன நடக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம வந்து மேக்ஸ்வெல்ஸ் கார்க் ஸ்க்ரூ ரூல் வச்சு கண்டுபிடிக்கலாம்.
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த சைடு வந்து கிளாக் வைஸில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை சுற்றி இருக்கிறது தான் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து இந்த மாதிரி இப்படி இருக்குதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். பட் இது கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் ஒன்று இருக்குது. மேக்ஸ்வெல்ஸ் கார்க் ஸ்க்ரூ ரூல்னு ஒரு ரூல் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது என்னன்றதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். மேக்ஸ்வெல்ஸ் கார்க் ஸ்க்ரூ ரூல் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதான் ஆர்மேச்சரு. இதில் ஒரே ஒரு கண்டக்டரில் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாச்சுன்னு இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இதில் கரண்ட் எப்போல்லாம் போகுதோ அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு காயிலில் கரண்ட் எப்போ போனாலும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இப்போ இந்த ஒரு கண்டக்டரில் எப்படி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிருக்குன்றதை இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் போல்லேருந்து இந்த மேக்னெட்டிக் போலுக்கு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ட்ராவல் ஆகணும். ஆக்சுவலாக இது ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வரும்போதும் இந்த ஆர்மேச்சரோட ஃப்ளக்ஸ் வந்து இப்படி வருது. இந்த நார்த் போல்லேருந்து சவுத் போல் நோக்கி போகிறது மேலேருந்து கீழ் நோக்கி வருது. அப்போ மேல் நோக்கி கீழ் நோக்கி வர்றது நேராக போகிறதுக்கு பதிலாக இப்போ என்ன ஆகுது, இது தடுக்குது பாருங்கள், எதிர் திசையில் வருது. அப்போ இதை தடுத்த உடனே இதால் நேராக போக முடியாது. இந்த நார்த் போல் ஃப்ளக்ஸு சவுத் போலுக்கு போகிறது நேராக போக முடியாது. அப்போ லைட்டாக அப்படி வளைஞ்சி அதுக்கப்புறமா இந்த சைடு இப்படி போகும். அதேமாதிரி அடுத்த ஃப்ளக்ஸ் இங்கே பாருங்கள், இது நேராக இப்படி வருது. இந்த இடத்துல இது வந்து இப்படி எதிர் திசையில் வந்து தடுக்குது. எதிர் திசையில் வந்து இப்படி தடுக்குது. அப்போ இதால் இப்படி நேராக வர முடியாது. இப்படி வரணும், ஆனால் இது இப்படி அது எதிர்க்கிறதுனால இதுனாவும் இந்த சைடு அப்படியே இப்படி பல்ஜியாகி இப்படி வரும். நல்லா பாருங்கள், இந்த கண்டக்டரில் இந்த ஃப்ளக்ஸு இந்த சைடு வரும்போது இப்படி வருது, ரைட்டா? அது சுற்றி தானே இப்படி இருக்கும்னு சொன்னோம். ஸோ அந்த ஃபீல்டு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நார்த் போல்லேருந்து இந்த சைடு பாருங்கள், இந்த கண்டக்டரோட அந்த சைடு அதர் சைடு பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வருது. இப்படி வரும்போதும் இதை பிடிச்சி இப்படி இழுக்குது பாருங்கள். இந்த சைடு டவுன்வோர்டில் இருக்குது. அப்போ இப்படி நேராக போக வேண்டியது அப்படியே பிடிச்சி இப்படி இழுத்ததுனால இந்த கண்டக்டரை ஒட்டி அப்புறமா இப்படி போகும். அதேமாதிரி அடுத்த ஃப்ளக்ஸ் பாருங்கள், இப்படியே வருது, இப்படி நேராக போகணும், ஆனால் போகாமல் இது இப்படி பிடிச்சி இப்படி இழுக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே, அப்படி பிடிச்சி இழுக்கிறதுனால இந்த சைடு பாருங்கள் இதை ஒட்டி அப்படி இழுக்குது. இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த உண்டிவில்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த உண்டிவில்லில் பார்த்தீங்கன்னாக்கா கல்லை ஒரு சைடில் வச்சுட்டு அப்படி பிடிச்சி இப்படி இழுத்து விட்டோன்னா என்ன செய்யும், அந்த சைடு ஓடி போயிடும். அது மாதிரி தான் இது. இப்போ கல் இந்த இடத்துல அழுத்திட்டு இருக்குது. அப்போ இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அதேமாதிரி இப்போ என்ன ஆகுனா, இந்த கண்டக்டர் இந்த சைடு வந்து ப்ரெஷர் கிடச்சி டார்க் கிடச்சி இந்த சைடு மூவ் ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து ஒரு கண்டக்டரில் ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் எப்படி உருவாகுதுன்றதை நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு, ரைட்டா? ஸோ இந்த மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா, நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு நேராக போக வேண்டிய ஃப்ளக்ஸு இந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் என்ன செய்யுது, எதிர்க்கிறதுனால இதுலேருந்து இப்படி போகிறது இப்படி வளைஞ்சி இப்படி போகுது. அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு உண்டிவில்ல எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதோ ஒரு ஃபோர்ஸு, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது பாருங்கள். இந்த சைடு வந்து உள்நோக்கி இருக்குது, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பல்ஜியாக இருக்குது. அப்போ கண்டக்டர் வந்து எந்த சைடு மூவ் ஆகும், இது வந்து ரொட்டேட் பண்ண முடியுது. இது ஆக்சுவலாக இது வந்து ஷாஃப்ட் இங்கே இருக்குது, இது ரொட்டேட்டிங் பார்ட்ஸ், இது ஆர்மேச்சர். இதில் லைட்டாக ஒரு சின்ன ஃபோர்ஸ் கிடச்சி இது இப்படி தள்ளி விட்ட உடனேயும் இந்த கண்டக்டர் இப்படி நவரும். இதுக்கு அடுத்தது இங்கே ஒரு கண்டக்டர் இருக்குமா இருக்காதா? ஸோ இங்கே இந்த இடத்துல ஒரு கண்டக்டர் இருக்கும். இது இப்படி நவுந்த உடனே அடுத்த கண்டக்டர் இங்கே வந்துடும். ஸோ அந்த ஃபோர்ஸ் கண்டினியூஸாக இருக்கும் போதும், இதில் கிட்டத்தட்ட 1000-2000 கண்டக்டர்ஸ் இருக்கும் போதும் எல்லாத்துலேயும் இதேமாரியே ஒரு ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அந்த ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு இந்த டிசி மோட்டர் வந்து டார்க் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து இந்த எந்த டைரக்ஷனில் உங்கள் மோட்டர் ரொட்டேட் ஆகுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு we can use a rule called as ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எந்த டைரக்ஷனில் உங்கள் மோட்டர் ரொட்டேட் ஆகுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ப்பா. ஸோ நம்மளோட லெஃப்ட் ஹேண்டை வந்து என்ன பண்ணணும், 3 லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு உங்களோட தம் ஃபிங்கர், 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இது தம்புன்னு சொல்லுவோம், இது வந்து ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம், இது நடுவிரல்னு சொல்லுவோம். இந்த 3மே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணிக்கணும் கையில். ஸோ இது மாதிரி நம்ம செட்டப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் 90 டிகிரிஸில் இருக்கணும். இந்த விரலுக்கும் 90 டிகிரிஸ், 4 ஃபிங்கருக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் 90 டிகிரிஸ் இருக்கணும்.
ஸோ அதேமாரி மிடில் ஃபிங்கருக்கும் தம்புக்கும் 90 டிகிரிஸ் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த இதை ரூலை யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி மோட்டர் எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷன் போட்டிருக்காங்க. அப்போ இங்கே நார்த் போல் இங்கே இருக்குது, இங்கே சவுத் போல் இங்கே இருக்குது. அப்போ நடுவில் என்ன இருக்கும், ஆர்மேச்சர் இருக்கும், ரைட்டா? அப்போ நம்ம இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கணும். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இது தெரியும். உங்களுக்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற கரண்ட் டைரெக்ஷனும் உங்களுக்கு தெரியும், ரைட்டா? இப்போ இதில் தெரியாத எது, மோஷன் ஆஃப் த கண்டக்டரோட மோஷன் தான் உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி உங்களோட செட்டப் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், மோஷன் வந்து மேல் நோக்கி இருக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்கலாம். புரியுதா? ஸோ இது அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கிட்டீங்கனாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேலேருந்து கீழே வருதுனாக்கா கரண்ட் இப்படி போயிடும், மோஷன் ஆஃப் த கண்டக்டர் வந்து இப்படி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி உங்களோட மோட்டர் எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும், தம்பு தான் வந்து வில் சே த ரொட்டேஷன், எந்த டைரெக்ஷனில் உங்கள் மோட்டர் ரொட்டேட் ஆகுன்றத நம்ம இந்த தம்பு தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இது உனக்கு தெரியும், நீ இதை அப்ளை பண்ணுற கரண்ட்டோட டைரெக்ஷனு. இதில் நீ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றினீங்கனாக்கா கரண்ட் டைரெக்ஷன் மாறும். ஸோ இந்த டைரெக்ஷன் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் தான் உங்கள் மேல் நோக்கி தான் உங்கள் இது இருக்கணும், மோட்டர் ரொட்டேட் ஆகணுன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் கரண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் மோட்டர் ரொட்டேட் ஆகுன்றதை இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டர் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் மேக்னெட்டிக் போல்ஸு 2 இருக்குது. மேக்னெட்டிக் போல் 2 எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு நடுவில் ஒரு ஆர்மேச்சர் வச்சுருக்குறோம். ஸோ இதில் வோல்டேஜ் அப்ளை பண்ண உடனே இதில் வந்து ஒரு கரண்ட் போகும். இது வந்து லைன் கரண்ட்டுன்னு சொல்லுவோம், நம்ம லோடு கிடையாது, இது லைன், இன்புட் லைன் இது. ஸோ இன்புட் லைன் கரண்ட்டு ஐஎல்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அது ஆர்மேச்சரோட ப்ரெஷ் மூலிமா உள்ளார அனுப்பிட்டோம், ஆர்மேச்சருக்கு அனுப்பியாச்சு. ஸோ எப்போல்லாம் இதில் கரண்ட் போதோ ஒரு கரண்ட் கேரிங் காயிலை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வைக்கிறீங்களோ அப்போ இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அந்த மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுன்றது தான் இப்போ நம்ம சொல்லி கொடுத்தோம். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணணும், அப்புறம் ஆம்பியர்ஸ் லா பிரகாரம் இங்கே வந்து ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால் இந்த ஆர்மேச்சர் வந்து ரொட்டேட் ஆகும். இதான் வந்து டிசி மோட்டரோட ஒர்க்கிங், ரைட்? இப்போ இதுக்கு வந்து எப்படி ஷண்ட் மோட்டர்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இது வந்து ஃபீல்டு வைண்டிங், இது நாட் 2 ஃபீல்டு வைண்டிங் இருக்குது, 2த்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும் போதும் எது வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஃபீல்டு வைண்டிங்கோட டெர்மினல். அப்போ இது எடுத்துன்னு வந்து இந்த சவுத் போல் அப்படி கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த நார்த் போல் இது இருக்குது பாருங்கள், இதை எடுத்துன்னு இந்த ஆர்மேச்சரில் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஆர்மேச்சர்லேருந்து நம்ம பவர் சப்ளையோட நெகட்டிவ்க்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு வைண்டிங் பேரலாக கனெக்ட் பண்ணணும்னு வச்சிங்களேன், ஃபீல்டு வைண்டிங்கை ஆர்மேச்சரோட பேரலாக கனெக்ட் பண்ணாக்கா அதுக்கு பேர் வந்து ஷண்ட் மோட்டர்னு பேர். ஸோ நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம், லைன் கரண்ட் உள்ளே போகுது, இதுதான் ஆர்மேச்சர். இந்த ஆர்மேச்சரை தான் இங்கே வரைஞ்சிருக்கிறோம். இதில் இருக்கிற ஃபீல்டு வைண்டிங் 2த்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல இது பேர் ஃபீல்டு வைண்டிங் சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து F1 சொல்லலாம், இது வந்து F2ன்னு சொல்லலாம் இந்த வைண்டிங். ஓகேவா? ஸோ 2த்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க, உள்ளார இன்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ F1 F2, ரைட்டா? இந்த வைண்டிங்கை ஆர்மேச்சருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, ஆர்மேச்சருக்கு இது இங்கே இருக்குது பாருங்கள், இதுக்கு பேரலாக இப்படி கனெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுங்க ஃபீல்டு வைண்டிங்கோட. ஸோ இதுக்கு பேர் வந்து ஷண்ட் மோட்டர்னு பேர். இதே வைண்டிங் இந்த இடத்துல சீரீஸில் வந்துச்சுன்னு வச்சுங்க, அது பேர் சீரீஸ் மோட்டர்னு பேர். இப்போ நல்லா கவனிங்க, இந்த லைன் கரண்ட் இப்படி வெளில வர கரண்ட்டு ஆர்மேச்சரில் ஒன்று ஃபீல்டுக்கு ஒன்று போகுது. அப்போ ஐஎல் வில் பி ரிட்டன் அஸ் IA + IF. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ இப்போ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், உள்ளே ஒரு கரண்ட் போகுது. ஸோ எப்போல்லாம் இதில் கரண்ட் போகுதோ அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுமா இங்கே? என்னப்பா, எப்போல்லாம் ஒரு காயிலில் கரண்ட்டு போகுதோ, ஒரு காயில் தானே இங்கே இருக்குது, ஆர்மேச்சர் காயில், எப்போல்லாம் வந்து கரண்ட்டு போகுதோ அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு காயிலில் எப்போல்லாம் கரண்ட்டு போகுதோ அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு திரும்பி வந்து இதிலே வந்து லிங்க் ஆகும், அதே நேரத்தில் அங்கேருந்து வர ஃப்ளக்ஸும் வந்து லிங்க் ஆகும்.
லிங்க் ஆகும்போதும் இதில் ஒரு பேக் இஎம்எஃப் ஒரு இஎம்எஃப் உருவாகும். ஸோ இது ஏன்னா காயிலும் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போதும் எப்போல்லாம் வந்து ஒரு காயில் ரொட்டேட் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் நடக்குதோ அப்போ இஎம்எஃப் உருவாகும். நம்ம ஃபேரடேஸில் சொல்லி படிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பேக் இஎம்எஃப்னு ஒரு இஎம்எஃப் ஒன்று உருவாகும். ஓகேவா? கரண்ட்டு கொடுக்கறதுனால ஒரு பேக் எஃபெக்டால் ஒரு இஎம்எஃப் பேக் இஎம்எஃப்னு ஒன்று உருவாகுது. எப்படின்னாக்கா இந்த கரண்ட் உள்ளே போகுது, காயிலில் கரண்ட் போனோடனே மேக்னடிக் ஃபீல்டு உருவாகுது. அந்த மேக்னடிக் ஃபீல்டு இதிலே வந்து லிங்க் ஆகுது. லிங்க் ஆகும்போதும் உங்களுக்கு என்ன ஆகுது? பேக் இஎம்எஃப் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிடுது. இப்படி தான் பேக் இஎம்எஃப் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. இமீடியட்டாக வராது, ஒரு 3-4 செகண்ட்ஸ் ஆகும். இதில் பேக் இஎம்எஃப் இதில் கரண்ட் போனோடனே இதில் பேக் இஎம்எஃப் வராது. இது போய் இந்த ஃப்ளக்ஸு போய் லிங்க் ஆகணும். லிங்க் ஆன உடனே தான் உங்களுக்கு என்ன ஆகும்? பேக் இஎம்எஃப் ஒரு 3 or 4 செகண்ட்ஸ் முடிஞ்சு தான் அது பேக் இஎம்எஃப் வந்து டெவலப் ஆகும். எப்படி பேக் இஎம்எஃப் வந்ததுன்னு கேட்டாங்கன்னா தெளிவாக சொல்லணும். when current is applied to the armature, whenever current flows through any coil, it will produce a magnetic field. That magnetic field will again link with the same coil and it will induce a EMF, and that EMF is called as back EMF அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இப்படி தான் வந்து பேக் இஎம்எஃப் உருவாகும். அந்த இஎம்எஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இந்த பேக் இஎம்எஃப் வந்து உருவாகிறதுக்கு எது முக்கியமான காரணம்? இந்த இன்புட் வோல்டேஜ் தான் காரணம். ஆஸ் பெர் லென்சஸ்லாம் என்ன சொல்லுது? த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வில் பி இன் சச் ஏ வே தட், அது இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உருவாகிறதுக்கு எது முக்கியமான காரணமாக இருக்குதோ அந்த காரணத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது V வந்து இந்த டைரெக்ஷனில் இருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ EB எப்படி இருக்கும்? பேக் இஎம்எஃப் அதுக்கு நேர் எதிர் திசையில் இருக்கும். புரியுதா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். EB இப்படி போட்டிருக்கோம். அப்போ வோல்டேஜ் வந்து அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்திருக்கும். ஓகேவா? இப்படி வருது, இது இப்படி வருது உள்ளார, இது எப்படியே எதிர்க்குது வோல்டேஜ். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி எதிர் திசையில் தான் கண்டிப்பாக இருக்கும். அது ஆஸ் பெர் லென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்பயுமே பேக் இஎம்எஃப் வந்து இன்புட் வோல்டேஜை அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன் வந்து கரண்ட்டை அப்போஸ் பண்ணாமல் டேரெக்டாக இன்புட் வோல்டேஜை அப்போஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் முக்கியமாக இது லென்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, த வெரி காஸ் ப்ரொடியூசிங் இட்டை தான் அப்போஸ் பண்ணுமா. ஸோ இந்த பேக் இஎம்எஃப் உருவாகிறதுக்கு எது காரணம்? இந்த மேக்னடிக் ஃபீல்டு தான் காரணம். இந்த மேக்னடிக் ஃபீல்டு உருவாகிறதுக்கு எது காரணம்? இந்த லைன் கரண்ட்டு உருவாகிறதுக்கு எது காரணம்? இன்புட் டிசி வோல்டேஜ். அப்போ பேக் இஎம்எஃப் வில் அப்போஸ் த வெரி காஸ் ப்ரொடியூசிங் இட். இது உருவாகிறதுக்கு எது முக்கியமான காரணமோ அந்த காரணத்தை தான் போய் இது அப்போஸ் பண்ணும். அப்போ அதனால் பேக் இஎம்எஃப் வந்து டேரெக்டாக போயிட்டு அப்ளைடு வோல்டேஜ் Vயை தான் போய் அப்போஸ் பண்ணும். அப்போ V இந்த டைரெக்ஷனில் இருந்ததுன்னா EB அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஷண்ட் மோட்டர். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மேச்சர் வைண்டிங்கும் பேரலாக இருந்ததுன்னா வோல்டேஜ் எப்படி கொடுத்தீங்கன்னாக்கா இது பேர் வந்து ஷண்ட் மோட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து டிசி சீரீஸ் மோட்டர்ப்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் வைண்டிங்கை வந்து ஃபீல்டு வைண்டிங்கை வந்து ஆர்மேச்சருக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே சப்ளை வோல்டேஜில் கனெக்ட் பண்ணியாச்சு, இன்புட் வோல்டேஜ் கொடுத்தாச்சு. அப்போ இன்புட் வோல்டேஜ் கொடுத்தோடனே ஒரு லைன் கரண்ட் உள்ளார போகும். அதே கரண்ட் தான் சீரீஸ் ஃபீல்டு வைண்டிங்லேயும் போகும். அதே கரண்ட்டு தான் வந்து ஆர்மேச்சர்லேயும் போகும். ரைட்டா? இதில் எப்போல்லாம் இந்த ஆர்மேச்சரில் கரண்ட் போகுதோ அப்போ பேக் இஎம்எஃப் உருவாகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதாவது இந்த ஆர்மேச்சரில் கரண்ட் உள்ளே போனோடனையும் அந்த மேக்னடிக் ஃபீல்டு உருவாகும். அந்த மேக்னடிக் ஃபீல்டு திரும்பி இந்த ஆர்மேச்சர்லேயே போய் லிங்க் ஆகும்போது ஒரு பேக் இஎம்எஃப் எதிரில் இன்புட் வோல்டேஜுக்கு எதிர் திசையில் ஒரு பேக் இஎம்எஃப்னு ஒரு இஎம்எஃப் உருவாகும். இந்த சீரீஸ் ஃபீல்டு வைண்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப திக்காக இருக்கும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இட் வில் கேரி ஹை வேல்யூ ஆஃப் கரண்ட். என்ன ஆர்மேச்சரில் கரண்ட் போகுதோ அதே கரண்ட்டு ஃபீல்டுலேயும் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைன் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு சீரீஸ் ஃபீல்டு கரண்ட்டு வில் பி ஈக்குவல் டு IA. ஏன்னா எல்லாம் இன் லைன், ஒரே லைன்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ சீரீஸ் சர்க்யூட் இது. ஸோ அதனால் வந்து எல்லா கரண்ட்டும் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது வந்து டிசி காம்பவுண்ட் மோட்டர்ப்பா. டிசி காம்பவுண்ட் மோட்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சீரீஸ் ஃபீல்டு வைண்டிங்கும் இருக்கும், ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்கும் இருக்கும். 2 வைண்டிங்கும் ஒரே மோட்டர்லேயே இருந்ததுன்னா அது பேர் காம்பவுண்ட் மோட்டர்னு பேர்.
ஓகேவா? காம்பவுண்ட் மோட்டர்னாலே ஒன்றுக்கும் மேற்பட்ட வைண்டிங் இருக்கிற ஒரு மோட்டர் இது. ஸோ ஏன் இந்த மாதிரி 2 வைண்டிங்கும் ஒரே மோட்டர்லேயே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷண்ட்டு வைண்டிங் இருக்கிறதுனால மோட்டருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. சீரிஸ் வைண்டிங் இருக்கிறதுனால மோட்டருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஷண்ட் வைண்டிங் இருந்ததுன்னா அது வந்து ஃபீல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங் இருந்ததுன்னா ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். டார்க் வந்து ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டாக இருக்கும், ஆர்மேச்சர் கரண்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோட்டர் நல்லா ஸ்பீடாக பிக்கப் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் 2தோட அட்வான்டேஜும் ஒரே மோட்டர்லேயே வேணும்னு நினச்சிங்கன்னா we can use this காம்பவுண்ட் மோட்டர். இதில் 2 வைண்டிங்குமே இதில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து குமுலேட்டிவ் காம்பவுண்டட் ஜென்ரேட்டர்னு பேர். அதாவது இந்த வைண்டிங்கோட ஃப்ளக்ஸும் இந்த வைண்டிங்கோட ஃப்ளக்ஸும் ஒரே டைரக்ஷனில் இருந்தால் அது குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டரு. இந்த வைண்டிங்கோட ஃப்ளக்ஸும் ஷண்ட் வைண்டிங்கும் சீரிஸ் வைண்டிங்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கனெக்ஷன்ஸை ஃபீல்டு கனெக்ஷன்ஸை மாற்றி கொடுத்தீங்கன்னாக்கா அது டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டர்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இப்படி வர்ற லைன் கரண்ட்டு இது ஆர்மேச்சருக்கு ஒன்றும் ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்க்கு ஒன்றும் போகுது. இதுதான் வந்து டிசி காம்பவுண்ட் மோட்டர்னு பேர். அடுத்தது பார்த்திங்கன்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டர். அதாவது இந்த ஃபீல்டுக்கு ஒரு தனியாக ஃபீல்டு வோல்டேஜ் ஒன்று கொடுக்குறோம். இது கொடுத்தோடனே இந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு கரண்ட்டு போகும். கரண்ட்டு போனோடனே மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்தில் இருக்கிற ஆர்மேச்சரில் போய் லிங்க் ஆகும். லிங்க் ஆனோடனையும் இதே நேரத்தில் ஆர்மேச்சருக்கு வோல்டேஜும் கொடுக்குறோம். ஒரு 220 வோல்ட்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுங்க. இதுக்கு ஆர்மேச்சருக்கு கொடுத்தா தான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுத்தா தான் மெக்கானிக்கல் அவுட்புட் அது கொடுக்கும். ஸோ இதுக்கு ஃபீல்டு தனியாக வந்து எக்ஸைட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டர்னு பேர். ஸோ அடுத்தது நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து பேக் EMF. ஏற்கனவே பார்த்தது தான், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறோம். இன்புட் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், ஒரு கரண்ட் போகுது. ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்கில் கரண்ட் போனோடனே மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே போய் லிங்க் ஆகும்? ஆர்மேச்சரில் போய் லிங்க் ஆகும். எப்போல்லாம் வந்து ஆர்மேச்சரில் போய் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுதோ அப்போல்லாம் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? EMF உருவாகும். அந்த EMF தான் பேக் EMFன்னு சொல்லுவோம். அந்த EMF எப்படி இருக்கும்? இன்புட் வோல்டேஜ்க்கு எதிர் திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து இப்போ லைன் கரண்ட் வந்து இது ஷண்ட் கரண்ட்டு, இது வந்து ஆர்மேச்சர் கரண்ட்டாக இருக்கும் இது. ரைட்டா? ஸோ டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து லிங்க் வித் த கரண்ட் கேரிங் ஆர்மேச்சர். இதில் ஏற்கனவே கரண்ட் போயிட்டுருக்கு, ஏன்னா இங்கேருந்து அப்ளை பண்ணியாச்சு கரண்ட்டு. இங்கேருந்து ஃப்ளக்ஸும் வந்து லிங்க் ஆகுது. அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லிங்கேஜ் நடக்கும் போதும் பேக் EMF வந்து உருவாயிடும். ரைட்டா? அதுதான் இங்கிலீஷில் எழுதியிருக்கோம் இது. ஸோ அக்கார்டிங் டு லென்சஸில் இந்த பேக் EMF EB வில் அப்போஸ் த சப்ளை வோல்டேஜ். நான் தமிழில் என்ன சொன்னனோ அது அப்படியே இங்கிலீஷில் எழுதியாச்சு. இது வந்து ஒரு கிர்ச்சாஃப்ஸ் லாவில் சால்வ் பண்ணணும்னு வச்சிங்களேன். V will be equal to EB ப்ளஸ் IA இன்ட்டு RA வோல்டேஜ் ட்ராப். இது வந்து பேரலல் சர்க்யூட். இந்த பேரலல் சர்க்யூட்டை அப்படியே இந்த இதுக்கு அப்படியே ஈக்குவேட் பண்ணும் போதும் இதுக்கு அக்ராஸ் V தான் இங்கே இருக்கும். இங்கே EBன்னு ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே ஒரு ட்ராப் இருக்குது. ஒரு ரெசிஸ்டர் வைண்டிங் ரெசிஸ்டர் RAன்னு ஒன்று இருக்குது. இதில் போகிற கரண்ட் வந்து IA. ஸோ IA இன்ட்டு RAன்றது ஒரு வோல்டேஜ் ட்ராப்பு. ஸோ அதையும் EBயும் ஆட் பண்ணாக்கா இந்த வோல்டேஜ் கிடைக்கும். அந்த வோல்டேஜ் தான் நீங்கள் அப்ளை பண்ண வோல்டேஜாக இருக்கும். ஸோ அதனால் V கேன் பி ரிட்டன் as EB ப்ளஸ் IA RA. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பேக் EMF. பேக் EMFோட தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் EMF இருக்கிறதுனால தான் மோட்டரே வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு காரணம். பேக் EMFன்னு ஒன்று இல்லைன்னா உங்களுக்கு அங்கே மெக்கானிக்கல் ஃபோர்ஸுன்றது ஜென்ரேட்டே ஆகாது. ஓகே? ஸோ இது வந்து ஆர்மேச்சர் வைண்டிங்கில் தான் வந்து இந்த பேக் EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் இங்கே எழுதியிருக்கோம். திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஆர்மேச்சர் வில் அப்போஸ் த மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ். அதாவது ஆர்மேச்சரில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸை வந்து தடுக்கிறதுனால, எதிர் திசையில் அப்படி வர்றதுனால நான் வந்து எஃபெக்ட் காமிச்சோம்ல, அதனால் உங்களுக்கு என்ன நடக்குது? ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது. அதனால் ஒரு கண்டக்டர் வந்து லைட்டாக மூவ் ஆச்சு. அதே தான். அதனால் அந்த எஃபெக்ட் வேணும்னாக்கா பேக் EMF இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது தான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம். த அப்போசிஷன் ஆஃப் மெயின் ஃபீல்டு வைண்டிங் ஃப்ளக்ஸ் அண்ட் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் எ டார்க் இன் த டிசி மோட்டர். ஸோ டார்க்னால் என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மூவ்டு. ஸோ அந்த ரேடியஸ் ஆஃப் த மோட்டரோட அந்த சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் தானே இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு ஆர், F இன்ட்டு ஆர், அந்த டார்க் ஈக்குவேஷன் போட்டிங்கனாக்கா வரும். ஸோ அந்த டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த பேக் EMFன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது? டார்க்கே ப்ரொடியூஸ் ஆகுது.
ஸோ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும், V = EB + IARAன்னு தெரியும். EBன்றது இதில் அப்படியே இருக்கட்டும், இந்த IARA இந்த சைடு வந்துட்டோம், அப்போ V - IARAன்னு மாறிடும். ஸோ திரும்பி இதே ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கோம். இந்த V இந்த இதிலேருந்து ஐஏ கண்டுபிடிக்கலாம், ஐஏ அப்படியே இருக்கட்டும், இந்த RA இந்த சைடு வந்துச்சுன்னா V - EB/RAன்னு. ஸோ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு 220 volts இருக்குன்னு வச்சுங்க, இது ஒரு 200 இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அப்போ உங்களோட ஆர்மேச்சர் கரண்ட் எப்படி இருக்குன்றது இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் டிசி மோட்டர்ப்பா. ஆக்சுவலாக டார்க் வந்து வில் பி ஈக்குவல் டு 5PZ இன்ட்டு IA அப்படின்னு வரும், பை 2πAன்னு வரும். இந்த 2πன்றதுலாம் வந்து ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுனால தான் இங்கே 2πன்றதுலாம் வருது. ஸோ 5ன்றது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸு 5 தான் சொல்லுவோம். நம்பர் ஆஃப் போல்ஸ் Pன்னு சொல்லுவோம். Z இஸ் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸு, IAன்றது ஆர்மேச்சர் கரண்ட்டு, ஏன்றது நம்பர் ஆஃப் பேரலல் பார்ட்ஸ். இது டிசி மோட்டர் தானே இது. ஸோ வைண்டிங் ஆர்மேச்சரில் இருக்கும்ல, அது வந்து ஒன்று லேப் வைண்டிங்காக இருக்கும், அப்படி இல்லைனா வேவ் வைண்டிங்காக இருக்கும். இதே லேப் வைண்டிங்காக இருந்தால் A will be equal to P, ஆர் வேவ் வைண்டிங்காக இருந்தால் ஆல்வேஸ் இட் வில் பி ஈக்குவல் டு 2. ஏக்கு பதிலாக 2ன்னு போடலாம், நம்பர் ஆஃப் பேரலல் பார்ட்ஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பேரலல் பார்ட்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ டிசி ஜென்ரேட்டரில் பேரலல் பார்ட்ஸ் ஆர்மேச்சர் வைண்டிங் பற்றி சொல்லியிருக்கேன், வேணா அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து Pன்றது நம்பர் ஆஃப் போல்ஸ், இது கான்ஸ்டன்ட்டு. Zன்றது நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், அதுவும் ஒரு மிஷினில் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். 2πன்றது ஒரு நம்பரு, ஏன்றது நம்பர் ஆஃப் போல்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லை V2ஆக இருக்கும், அதுவும் கான்ஸ்டன்ட். அப்போ PZ 2πAன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ K will be equal to ஒரு கான்ஸ்டன்ட்டு, அதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ மீதி என்ன இருக்கும்? Kக்கு பதிலாக இந்த இடத்துல இங்கே எழுதிட்டேன், இந்த 5 இருக்கும், IA இருக்கும், ரைட்டா? 5IA. ஸோ டார்க் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு K5IA அப்படின்னு எழுதிடலாம். அப்படி இல்லைனா இன்னும் ஜென்ரலாக என்னென்னு எழுதிடலாம், 5IAக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். வேறு 5ன்றது ஃப்ளக்ஸ் ப்ளஸ் போல், ஒரு போல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் வந்து 5ன்னு சொல்கிறோம். IAன்றது ஆர்மேச்சர் வைண்டிங்கில் இருக்கிற கரண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டர் பற்றி படிக்க போகிறோம்பா. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் இல்லை ஃபீல்டு கண்ட்ரோல்னு சொல்லலாம். ஃபீல்டு வைண்டிங்க்கு இன் சீரீஸில் ஒரு ரிகோஸ்டாட்டை கனெக்ட் பண்ணிவிடுவோம். இந்த ரிகோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ண இதில் போகிற கரண்ட் வேரி ஆகும். இது வேரி ஆச்சுனாக்கா உங்களுக்கு ஸ்பீடு வேரி ஆகும், ரைட்டா? ஸ்பீடு ஆர்மேச்சர் இதில் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் மோட்டரோட ஸ்பீடு வந்து வேரி ஆகும். இது வந்து ஃபீல்டு கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இதே வந்து ஆர்மேச்சர் ஸ்பீட் கண்ட்ரோல்னால் என்ன அர்த்தம்னாக்கா, இதான் இன்புட் வோல்டேஜு. இப்போ இந்த ஆர்மேச்சருக்கு இன் சீரீஸில் ஒரு ரிகோஸ்டாட்டை கனெக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ ஆர்மேச்சருக்கு உள்ளார போகிற கரண்ட்டை வேரி பண்ணிங்கன்னா ஸ்பீடு வேரி ஆகும். இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் படிக்கும்போது முக்கியமானது பார்த்திங்கன்னா, EB will be equal to V - IARA நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ EMF தானே ஒரு டிசி மிஷினில் ப்ரொடியூஸ் ஆகுது, அப்போ அதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருக்கணும், 5PNZ/60Aன்னு படிச்சிருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும் போது உங்களுக்கு EB will be proportional to, இதில் வந்து P கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், Z கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், 60A கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இதில் வெறும் சேஞ்ச் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, EB proportional to 5 × Nன்னு கிடைக்கும். அதில் வந்து 5 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துன்னு வச்சிங்களேன், அப்போ பேக் EMF எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது குறைஞ்சதுன்னா இதுவும் குறையும். ஸோ பேக் EMF வச்சு தான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் த மோட்டர் வந்து அமையும், ரைட்டா? ஸோ இப்போ ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் ஷண்ட் மோட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா, EB proportional to N5, அதாவது Nன்றது ஸ்பீட் ஆஃப் த மோட்டரு, 5ன்றது ஃப்ளக்ஸு, இந்த இடத்துல இருக்கிற ஃப்ளக்ஸு. இதை வேரி பண்ணிங்கனாக்கா என்ன ஆகும்? இது இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை குறைச்சிங்கனாக்கா இதுவும் குறைஞ்சிரும், இது அதிகப்படுத்தினீங்கன்னா இதுவும், ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, ரைட்டா? ஸோ EB proportional to N5. ஸோ இதிலேருந்து N அப்படியே இருக்கட்டும். ஸோ EB/5 ஆக்கிடலாமா இதை? ரைட்டு, EB/5. அப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது குறையும், இது குறைஞ்சதுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா இது 5 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்பா இங்கே. இது வந்து ஷண்ட் மோட்டரில், அப்போ இது 5 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ EB வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு என்ன நடக்கும்?
இந்த ஸ்பீடு வந்து ஏற்றமோ இறக்கமோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன நடக்கும்? ஸ்பீட் கண்ட்ரோல் நடக்கும். அடுத்தது வந்து டிசி சீரிஸ் மோட்டரில் எப்படி ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும்? இது வந்து டேப்டு ஃபீல்டு கண்ட்ரோல்னு பேர், இல்லைனா டைவர்ட்டர் மெத்தட், ஃபீல்டு டைவர்ட்டர் மெத்தடுன்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்கு இன் சீரிஸில் தான் ஆர்மேச்சரில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டேப்பிங்ஸை உருவாக்கியிருப்பாங்க. இதில் இந்த டேப்பிங்கில் இருக்கலாம், இல்லை இந்த டேப்பிங்கில் நிறைய எத்தனை டேர்ன்ஸ் வந்து இது கூட லிங்க் ஆகுதுன்றதை வச்சு உங்களுக்கு என்ன நடக்கும்? கொஞ்சமாக டேர்ன்ஸ் இருந்ததுன்னா ஃப்ளக்ஸு கரண்ட் வந்து கம்மியாக போகும். நிறைய டேர்ன்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா நிறையா உள்ளே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேப்டு ஃபீல்டு கண்ட்ரோல்னு பேர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதிலே வந்து ஆர்மேச்சர் டைவர்ட்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங் இங்கே இருக்குது, ஆர்மேச்சருக்கு அப்படியே பேரலாக ஒரு ரிகோஸ்டாட்டை கனெக்ட் பண்ணி இது அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா இதில் போகிற வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு இதில் கரண்ட்டு குறைஞ்சதுனாக்கா இங்கே வந்து மோட்டரோட ஸ்பீடை வேரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து டிசி சீரிஸ் மோட்டரில் ஸ்பீட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டர்ப்பா. ஷண்ட் மோட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம சொல்ல போகிறோம்னா, டார்க் வர்சஸ் ஆர்மேச்சர் கரண்ட்டு, ஸ்பீட் வர்சஸ் ஆர்மேச்சர் கரண்ட்டு, ஸ்பீட் வர்சஸ் டார்க்கு. அதாவது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இந்த கிராஃபை வரைஞ்சிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த 2 கிராஃபை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 5AA நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரைட்டா? இது ஷண்ட் மோட்டராக இருந்ததுன்னா அந்த வைண்டிங் வந்து பேரலாக இருக்கிறதுனால 5 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த 5 எடுத்துடலாம். அப்போ T வில் பி ப்ரொபோர்ஷனல் டு IAன்னு ஆகிடுமா? ஏன்னா இது கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா இந்த பாருங்கள், இந்த ஃபீல்டு வைண்டிங் வந்து இங்கே தானே இருக்குது, இது அப்படியே வந்து இன்புட் வோல்டேஜுக்கு பேரலாக இருக்குது, இதுக்கு அப்படியே பேரலாக இருக்குது. இது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இதில் இருக்கிற அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ அதில் போகிற கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த 5யும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ 5 கான்ஸ்டண்ட்டு. அப்போ இந்த இடத்துல 5 கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா டேரெக்டாக T ப்ரொபோர்ஷனல் டு ஐஏன்னு எழுதிடலாம். அப்போ ஐஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டீயும் இன்க்ரீஸ் ஆகும், ஐஏ குறைஞ்சதுன்னா டீயும் குறையும். இதை பாருங்கள், ஐஏ குறைவாக இருக்குது, ஐஏ இன்க்ரீஸ் ஆக டார்க்கும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது. அதனால தான் கிராஃப் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்டா? டார்க் வர்சஸ் ஆர்மேச்சர் கரண்ட்டோட டிசி ஷண்ட் மோட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸு. அடுத்தது வந்து ஸ்பீட் வர்சஸ் ஐஏ கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இபி ப்ரொபோர்ஷனல் டு 5IN. இதில் 5 கான்ஸ்டன்ட்டு. அப்போ இபி எப்படி இருக்குதோ அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக என்ன இருக்கும்? N இருக்கும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், இதில் V கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், RAவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இபி எப்படி இருக்கும்னாக்கா ஐஏக்கு ஈக்குவல். எங்கெல்லாம் இபி வருதோ அந்த இடத்துல ஐஏன்னு போட்டுடலாம், ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீட் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு, இந்த இடத்துல இபி ப்ரொபோர்ஷனல் டு Nன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னு எழுதிடலாம்? ஐஏ ப்ரொபோர்ஷனல் டு Nன்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இதோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு 1500 RPM இருக்குன்னா அந்த 1500 RPM பக்கத்துலேயே இருக்கும். லைட்டாக தான் குறைஞ்சிட்ருக்கும் லோடு. இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு மோட்டர் இது. இப்போ டிசி சீரிஸ் மோட்டர் அடுத்தது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங் இது ஆர்மேச்சர் வைண்டிங்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டார்க் ப்ரொபோர்ஷனல் டு 5Aன்னு உங்களுக்கு தெரியும். இதில் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நல்லா தெரியும், IL வில் பி ஈக்குவல் டு சீரிஸ் ஃபீல்ட் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு ஐஏன்னு நம்ம ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்த இடத்துல IL வில் பி ஈக்குவல் டு சீரிஸ் ஃபீல்டு கரண்ட் வில் பி ஈக்குவல் டு ஐஏ. ஏன்னா எல்லாம் ஒரே லைன்லேயே இருக்குது, ரைட்டா? ஸோ இதில் வந்து இந்த 5க்கு பதிலாக ஃபீல்டு கரண்ட்டு தானே, அது ஐஏ தானே இந்த இடத்துல. அப்போ ஐஏ இன்ட்டு ஐஏ என்னன்னு ஆகிடும்? ஐஏ ஸ்கொயர்டுன்னு ஆகிடும். அதாவது கரண்ட்டு 2ஆக இருந்ததுன்னா டார்க்கு 4ஆக இருக்கும், கரண்ட்டு 3ஆக இருந்ததுன்னா டார்க்கு 9ஆக இருக்கும். அது அப்படியே ஸ்கொயராக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் அப்படியே நல்லா பீக்காக அப்படி போகுது பாருங்கள். ஸோ டிசி சீரிஸ் மோட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா குறைவான கரண்ட்டுக்கே அதிக டார்க் கிடைக்கும். ஸோ அதனால தான் இது வந்து நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயினில் யூஸ் பண்ணுறோம். எங்கே லோடு அதிகமாக புல்லிங் பவர் அதிகமாக தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து இதுதான் டார்க் ப்ரொபோர்ஷனல் டு ஐஏ ஸ்கொயர்டாக இருக்கிறதுனால ஹெவி லோட்லேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோ கரண்ட்டுக்கே ஸ்பீடு அதிகமாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துருக்குறோம். ஓகேவா? இது குறைஞ்சதுனாக்கா இந்த ஸ்பீடு என்ன ஆகும்? இது அதிகமாகும். இது அதிகமாச்சுனாக்கா
இது என்ன ஆகும்? குறையும். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். ரைட்டா? அடுத்தது வந்து காம்பவுண்ட் மோட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸு. இதில் ஃபஸ்ட்டு வந்து டார்க் வெர்சஸ் ஐஏ கேரக்டரிஸ்டிக்ஸு. இது குமுலேட்டிவ் காம்பவுண்டு, இது ஷண்ட் மோட்டரு, இது வந்து டிஃப்ரென்ஷியல் மோட்டர், காம்பவுண்ட் மோட்டர். இது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஓகேவா? இது வரையணும் கரெக்டாக. இது வந்து ஸ்பீட் வெர்சஸ் ஐஏ கேரக்டரிஸ்டிக்ஸ். இது குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டரு, இது டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டரு, இது ஷண்ட் மோட்டர். ஓகே. அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிசி மோட்டர்ப்பா. இது ரொம்ப முக்கியம். நிறையா வைவாவோஸ் கொஷின்ஸில் நிறையா கேள்வி கேட்பாங்க. டிசி ஷண்ட் மோட்டர், ப்ளோயர்ஸு, ஃப்ளான்ஸு, லேத்து, ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளக்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டிசி சீரிஸ் மோட்டர் வந்து மெயினாக வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் யூஸ் பண்ணுவாங்க. க்ரெயின், ட்ராலிஸு, கன்வேயர் பெல்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் வந்து இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ரோலிங் மில்ஸு, பஞ்சஸ்ஸு, ஷியர்ஸு, பிளேனர்ஸு, எலிவேட்டர்ஸு. ஷண்ட்டு சீரிஸு ரெண்டும் ஒரே லைனில் இருந்ததுன்னா அது வந்து எய்டாக இருந்துச்சுனாக்கா அது வந்து குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டரு. இந்த ஷண்ட் ஃபீல்டு ஃப்ளக்ஸும் சீரிஸ் ஃபீல்டு ஃப்ளக்ஸும் வேறு வேறு டைரக்ஷனில் இருந்ததுன்னா அது வந்து டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டர்னு சொல்லுவோம். அப்போ வந்து இது அன்ஸ்டேபிளாக இருக்கும். இது ரொம்ப யூஸ் ஆகாது எங்கேயும்.